பாஜக கொடுத்த ஆஃபர் ஏற்க மறுத்த காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ. அதிகாலையில் கதவை தட்டிய இடி. தொடரும் பின்வாசல் வேலை. துணிச்சலுடன் பேசிய அம்பா பிரசாத். அனல் பறக்கும் ரைடு அரசியல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி அப்போதைய முதல்வர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்தது. நாட்டில் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முதல்வர் ஒருவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பாஜக கொடுத்த ஆஃபரை ஏற்காததால் அமலாக்கத்துறை தனது வீட்டில் ரைடு நடத்தியிருப்பதாக ஜார்க்கண்ட் காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ ஒருவர் பகிரங்க குற்றம் சாட்டியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. 36 வயதான அம்பா பிரசாத் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பர்ககான் தொகுதி எம்எல்ஏவாக உள்ளார். நடந்து முடிந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்காக போட்டியிட்டு தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றவர். இவருக்கு சொந்தமான இடங்களில் திடீரென அதிகாலை முதல் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தினர். நிலம் மற்றும் பணியிட மாற்றங்களில் ஊழல் நடந்ததாக கூறப்படும் வழக்குகள் தொடர்பாக இந்த சோதனை நடந்ததாக அமலாக்கத்துறை சார்பில் தகவல் வெளியானது. ஒரே கட்டமாக ஹசாரிபாக் மாவட்டத்தின் பர்ககான் தொகுதி எம்எல்ஏ அம்பா பிரசாத்தின் ராஞ்சி வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய வளாகங்களில் இரவு வரை சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையின் முடிவில் மத்திய அமலாக்க முகமையின் ராஞ்சி மண்டல அலுவலகத்தில் அவருக்கு எதிராக 2023 தாக்கல் செய்யப்பட்ட பண மோசடி புகார் தொடர்பாக சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரனை தொடர்ந்து காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியது அம்மாநில அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இரவு அமலாக்கத்துறை சோதனை முடிந்து பேசிய ஹசாரிபாக் மாவட்டத்தின் பர்ககான் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ அம்பா பிரசாத் பாஜகவின் மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அப்போது பேசியவர், அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாலையில் வந்தார்கள். மணிக்கணக்கில் என்னை ஒரே இடத்தில் நிற்க வைத்து நாள் முழுவதும் துன்புறுத்தினார்கள். இதற்கு முன் ஹசாரிபாக் மக்களவை தொகுதியில் போட்டியிட பாஜகவில் எனக்கு சீட் ஆஃபர் கொடுக்கப்பட்டது. ஆனால் நான் அதை புறக்கணித்து விட்டேன். அதனால் எனக்கு தொடர்ந்து அழுத்தம் பாஜக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது. RSSலிருந்து பலர் என்னை சத்ராவில் போட்டியிடும்படி வற்புறுத்தினார்கள். அதையும் நான் புறக்கணித்து விட்டேன். பர்ககான் தொகுதியில் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதால் ஹசாரிபாக் தொகுதியில் என்னை மிகவும் வலுவான வேட்பாளராக அவர்கள் பார்க்கிறார்கள். நாங்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் அல்ல, காங்கிரஸை சேர்ந்தவர்கள் என்பதாலேயே அமலாக்கத்துறையின் இலக்காக இருக்கிறோம் என கூறி பாஜக கொடுத்த ஆஃபரை ஏற்காததால் அமலாக்கத்துறை தனது வீட்டில் ரைடு நடத்தியதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டுகளை ஆமோதிக்கும் எதிர்க்கட்சிகள் பாஜக தனது அரசியல் ஆதாயத்திற்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருவதாக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முதல்வர் கைது செய்யப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பாஜக கொடுத்த ஆஃபரை ஏற்காததால் அமலாக்கத்துறை தனது வீட்டில் ரைடு நடத்தியிருப்பதாக ஜார்க்கண்ட் காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ குற்றம் சாட்டியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.